அதான் தப்பு பண்ணிட்டேன் மேடம் இவர் கூட நான். அதுக்கப்புறம் வந்து 4 பசங்க வந்து அதை வந்து பார்த்துட்டாங்க மேடம். என் பேர் பிரேமாவதி. நான் மணமேல்குடியிலேருந்து வரேன், பட்டங்காடுங்கிற கிராமத்துலேருந்து வர்றேன். சரி, நீ முதல்ல என்ன நடந்தது சொல்லு. கல்யாணம் பண்ண 14 வயசுல எப்படி அவரை பார்த்த? அவருக்கு அந்த பொண்ணு தான் வேணும்னு வந்தாரு மேடம். என்ன நல்லா தான் மேடம் இருந்தோம், எந்த இதுவும் இல்லை, நல்லா வச்சிருப்பாரு. 3 வருஷம் நல்லா பாத்துக்கிட்டு இருந்தாரு. மாமனார் என்ன வேலை செய்யறாரு? அவர் வந்து வீட்டுல இருப்பாரு, ஏதாச்சும் வேலை பார்ப்பாரு, இந்த மட்டை இது மாதிரி ஏதாச்சும் பண்ணுவாரு. வேற வீட்டுலதான். நான் எங்க ஊர் மணமேல்குடி. அங்க மணமேல்குடி வந்து தங்கி இருந்தவங்க வந்து பைனான்ஸ் பண்ணுவாங்க. அப்ப பைனான்ஸ் பண்றதுக்காக ஒருத்தவங்க வருவாங்க மேடம் எங்க ஊருக்கு. அவங்க வந்து பழனி சைடு. ஒரு நாள் வந்து நான் 4500 ரூபாய் பணம் எடுத்திருந்தேன் மேடம். அப்பதான் அமௌண்ட் கூட எடுத்தேன். 2 ரூபா எடுப்பேன், என்ன நம்மளால கட்ட முடியாது. அப்போ ஒரு நாள் தம்பி சைக்கிள் கேட்டான். ஆனா அதெல்லாம் இல்ல, எனக்கு வந்து 5000 ரூபாய் சைக்கிள் எனக்கு வாங்கி தர்ற பணம் எடுத்து 5000 ரூபாய்க்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தேன் மேடம். அவசர செலவுனா ஒரு 2 ரூபாய் எடுப்பேன், இல்லைன்னா 1500 அதோட நிறுத்திக்கிடுவேன் மேடம். அதுக்கு மேல எல்லாம் போக மாட்டேன், நம்மளால கட்ட முடியாது அப்படின்னு. அதிகமா பணம் கொடுத்தா போன் நம்பர் எழுதுவாங்க போல. போன் நம்பர் எழுதி வச்சிருந்தாங்க. அப்பமே சும்மா என்ன செஞ்சா போன் இருந்துச்சு, காசு எவ்வளவு இருக்குன்னு பாக்குறப்ப 1 ரூபாய் என்னமோ இருந்துச்சு. அப்ப நாங்க ஒரு மிஸ்டு கால் விட்டோம். அவர் பேர் என்னது? அவங்க பேர் வந்து திருஅருள் செல்வன். ஒரு 2 நாள் கழிச்சுதான் இவங்க நாங்கிறது கண்டுபிடிச்சாங்க. என்ன வயசு? 29 மேடம். அவங்களுக்கு பையன் கூட திட்டுனா, என்ன சும்மாவே இருக்க மாட்டியாமா அப்படி சொல்லி திட்டுனா. அப்படி பேசுனதுதான் மேடம் கூட பழக்கம். ரொம்ப நாளா பேசிக்கிட்டே இருந்த மேடம். இவங்களுக்கு எனக்கும் பழக்கம் வந்துருச்சு மேடம். ஒரு 3 மாசம் வரைக்கும் போன்லயே பேசிக்கிட்டு இருந்தேன் மேடம். அப்படி வீட்டுக்காரர் வந்து வீட்டுல எல்லாம் இருக்க மாட்டாங்க மேடம். இவங்க வந்து எங்கனாச்சும் போயிடுவாங்க ஊருக்கு வந்தாலும் 1 மாசத்து சம்பளத்தை வாங்கி கொண்டாந்து 10000 ரூபாய் இப்படி வாங்கி கொண்டாந்து எனக்கிட்ட 2000 ரூபாய் கொடுத்துட்டு 8000 ரூபாய் பிடிச்சி முடிச்சுட்டு போயிடுவாரு ஊருக்கு. அப்புறம் இவங்க கிட்ட வந்து காசு வாங்கி இந்த மாதிரி இது பண்ணனா மேடம். அப்போ வந்து நான் வந்து 3 மாசத்துக்கு அப்புறம் நாங்க வந்து தப்பு பண்ணிட்டேன் மேடம் எங்க கூட. அதான் தப்பு பண்ணிட்டேன் மேடம் இவர் கூட நான். அதுக்கப்புறம் வந்து 4 பசங்க வந்து அதை வந்து பார்த்துட்டாங்க மேடம். எங்க பார்த்தாங்க? அங்க எங்க ஊரு காடு ஒன்று இருக்கு மேடம். அதுல வந்து விஜய்ன்ற பையன் வந்து 2 கையையுமே பிடிச்சி அப்படியே மேல தூக்கிட்டான் மேடம் என்னை. மேடம் விஜய்ங்கிற பையன் தான் மேடம் ரொம்ப இந்த விஜயகுமார்ன்ற பையன். அவன் எவன் வேணா வந்து தப்பு பண்றான், நாங்க தப்பு பண்ண மாட்டோம், இப்ப பண்ணக்கூடாதா, நாங்கெல்லாம் சொந்தக்காரன் இருக்கிறோம், அடுத்தவங்க கூட எல்லாம் போற. அப்புறம் அசிங்கமா பேசினா மேடம். வேற நீங்க வரலைன்னு வைங்க, ஊர்ல போய் நாங்க காலையில போய் சொல்லிடுவோம், வீடியோவும் எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து காலில் கும்பிட்டு விழுந்து உடியாந்துட்டோம் மேடம். உடியாந்து இவங்களை பைக்கு எடுத்துட்டு போக சொல்லிட்டு உடியாதெல்லாம் இல்ல, நீ வரமாட்டியல்ல, காலையில பாருவோம் நான் என்ன நடக்குதுன்னு பாரு அப்படி சொல்லிட்டு ஊர்ல எல்லாம் சொல்லிட்டாங்க மேடம். சொன்னதோடயும் விடல மேடம். எதுனாச்சும் நான் பைப்புக்கு தண்ணிக்கு போயிடக்கூடாது மேடம், சாட சொல்லி பேசுது. அப்ப லாஸ்ட் வரைக்குமே தண்ணிக்கு போக முடியாது, குளிக்க போக முடியாது, சாட சொல்லி பேசுவாங்க. விஜயகுமார் அம்மா அப்பாவும் கிளம்பிடுவாங்க மேடம் சண்டைக்கு. என்னோட உன் லட்சணம் தெரியாதா, அப்படியாக்கும் இப்படியாக்கும், என்ன நீ பேசுறியா ஆடுறியா. இதெல்லாம் பசங்களுக்கு எல்லாம் தெரியுமாமா? தெரியும் மேடம். நான் பேசுறதே அவங்க கண்டுபிடிச்சி அடிச்சிருக்காங்க மேடம். பசங்க போன்ல பேசிட்டு இருப்பாங்க, அம்மா கத்திக்கிட்டு தான் கிடப்பாங்க. நான் அம்மாவுக்கு தெரியாம பேசுவேன், அம்மா கத்துவாங்க, இந்த மாதிரி பண்றியே குடும்பத்தை சீரழிக்க போறியே அப்படின்னு அம்மா கத்துவாங்க, பேசுவாங்க. என்னை அம்மா எப்ப என்னாச்சும் போன் பண்ணி பேசுவாங்க. போன் பண்ணி பேசுறதுதான். இப்ப எதுக்கு வந்தீங்க நீங்க? நான் அன்னைக்கு நடந்த பிரச்சனையில வந்து நான் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன் மேடம். எங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய். எவ்வளவு நாள் ஆச்சு போய்? நான் போய் 6-7 நாள் இருக்கு மேடம். வீட்டு ஒரு 8 மாசமா தான் மேடம் நான் அந்த தப்பு செஞ்சேன். 8 மாசம் இருக்கு மேடம். அப்புறம் ஓடி போனீங்க. அதுக்கப்புறோட அந்த பிரவீனா வீட்டுக்கு போயிட்டேன் மேடம். பிரவீனா வீட்டுல இருந்து நான் அன்னைக்கு கிளம்பிட்டேன் மேடம். இவங்களுக்கு போன் பண்ணேன் மேடம். எவங்களுக்கு? அந்த திருஅருள் செல்வனுக்கு போன். ஓயாம பிரச்சனை மேடம், அடிக்கடி பிரச்சனை. ரோட்ல வந்து நின்று சண்டை போடுறது, கட்டையை தூக்கிட்டு அடிக்க வர்றது, உன்னையும் கொல்லனா அவனையும் கொல்லணும். அந்த விஜயகுமார்ன்ற பையன் தான் மேடம் அவங்க விஜய்ங்கிறவனை தூண்டி விட்டு அடிக்க சொல்றது எங்க 2 பேரையும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? இப்ப என்ன பிளான்ல இருக்கீங்க 2 பேரும்? நாங்க வீட்டை விட்டு வந்துட்டேன். அப்ப என்ன பண்ண போறீங்க? இவரு கூட நான் இருந்துக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஏத்துக்கிறேங்க மேடம். இந்த பெண்கள் வந்து உங்கள்ட்ட வந்து கடன் வாங்கும்போது நீங்க பெரிய ஹீரோவா தெரிவிங்க, அவங்க கஷ்டத்துக்கு நீங்க கடன் கொடுக்குறீங்க. அவங்க அக்காவே திட்டினாங்க மேடம். என்ன திட்டினாங்க? தம்பி நீ தான் கெடுத்துட்டேன். அவங்க இன்னொருத்தரோட மனைவி தெரியும்ல? தெரியும் மேடம். அப்ப எப்படி நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணறது? அவங்க மீண்டும் பிரச்சனை பண்றாங்க மேடம். என்னை அங்க இருக்க விடக்கூடாது. நான் அவங்களாலதான் மேடம் நான் வந்தது.
அப்ப இந்த 4 பேர் உங்க புருஷன்ட்ட போய் சொல்லலையா? அது வந்து அது என்னன்னு சொன்னாங்களா என்னன்னு தெரியல மேடம். சொல்லியிருந்தா இவங்க கேட்டுப்பாங்க, தண்ணி அடிப்பாங்க, கேட்டுப்பாங்க. சொல்லும் பாட்டுல போன்ல பேசுறது, தோட்டத்துக்கு போறது, இந்த மாதிரி கொல்லைக்கு போறது எல்லாம் இருந்தேன்னா எப்படி பையனை உருப்பிடுவான்? நீங்க இதுல மாட்டிக்கிட்டோமே அதனால கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா இல்ல நிஜமாவே அவன் மேல இல்லை பாசம்? எனக்கு வந்து வேற பொண்ணு இது கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைங்க மேடம். இப்படி ஆனா என்னதான் பண்ணுறது? நம்ம யோசிச்சு பாருங்களேன். சரி, இந்த 4 பேர் ஒண்ணு என்ன பண்ணாங்க அன்னைக்கு? கரெக்டா சொல்லு. கரெக்டாக சொன்னேன். இப்போ ஃபர்ஸ்ட் நாள் ஒரு 2 நாள் போயிருப்போம் மேடம். 3ஆவது நாள் எங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க மேடம். அடிச்சு செப்பலை எடுத்து என் மண்டையிலே போட்டு அடின்னு அடிச்சு உடம்பெல்லாம் அடிச்சான் மேடம். செருப்புல 2 கையையுமே இப்படி ஒத்த கையில சேர்த்தாப்புல பிடிச்சிக்கிட்டான். ஒத்த கையில சேர்த்தாப்புல பிடிச்சி இப்படியே மேலே தூக்கிட்டான் மேடம் என்னைய. நான் கேட்டேன், நீ வர்றியா வாடி, வேற மாதிரி அசிங்கமா கேட்டான் மேடம். இவங்ககிட்ட கேளுங்களேன், வர்றியா என்ன சொல்ற, வாடி வந்து என்கிட்ட. நீ நான் தான்ப்பா தப்பு, என்னை அடிங்க, என்ன அப்ப நீ என்னை என்ன வேணாலும் செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். இவங்க வந்து என்னை வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களோட நீங்கள் இப்போவே வந்து என் கூட வந்து அடிக்காதீங்க, அவங்கள அடிக்காதீங்க. எனக்கு சின்ன பசங்க தான் மேடம். 25 வயசு, 23 வயசு, 22 வயசு, ஒருத்தனுக்கு 20 வயசு மேடம். இந்த விஜயகுமார்ன்றவன், விஜய்ங்கிறவன், சதீஷ் 3 பேரும் தான் மேடம். ரொம்ப அப்போ நிறைய பேர் கூப்பிட்டுருக்காங்க, வரலைங்க மேடம். ஓ அப்படியா? ஆமாங்க. இப்ப நீங்க தப்பு பண்றீங்கன்னா அவங்க அடிக்கிறாங்க கை நீட்டி, ஆனா உங்களை தப்பு பண்ணறதுக்கு உங்களை கூப்பிடுறாங்க. அப்ப இது என்னது? இது வாட் இஸ் திஸ்? சொன்னா விட்டுருவாங்க என்கிட்ட வந்து. என்னங்க பிரச்சனை? இந்த பையன் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக மாட்டினாள். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாத்தியார். இந்த பிரச்சனை எப்ப ஆரம்பிச்சது? என்ன மேடம்? இவ உங்களை வெளியே பிரவீன்கிட்ட அனுப்பிச்சிட்டு கேளுங்க மேடம். போறதுக்கு அது வந்து 7 வருஷமா அது இந்த மாதிரி நடந்துட்டு இருந்திருக்கு மேடம். முன்னாடி நம்ம மணமக்குள்ள வந்து இப்போ இந்த பையனுக்கு முன்னாடி ஒரு கவரிங் கடை ஒன்று இருக்கு. அப்படின்னா அவங்கள்ட்ட நேற்று போய் எல்லாருமே கேட்டாச்சு. கேட்டால் அவரும் ஒத்துக்கிட்டாரு. நான் சரி, அவரே வீட்டுக்கு வந்திருக்காரு. தப்பு எவ்வளோ இருக்குன்னு இப்போ தான் மேடம் எல்லாம் எனக்கு தெரியுது. எப்படின்னா நான் ஏதாவது கேட்டேன்னா அந்த காய்ச்சல் பறக்கிற மாதிரி ஓடிடுறது. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ள பல பிரச்சனை இருக்கும். நீங்க உள்ள இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க ப்ளீஸ். கூட்டிட்டு போய் என்ன கொண்டு போவாங்க மேடம். நானும் போகலாம். அதுக்கு தான் போக மாட்டேன்னு சொல்றா. நீங்க தப்பிக்கிறதுக்கான ஒரு ஆயுதம் தான். அப்படி இல்லைங்க மேடம், எனக்கு நம்பிக்கை இருக்குங்க மேடம். அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட்டிட்டு போய் 15 வருஷம் குடும்பம் பண்ணியிருக்காரு. அவருக்கு தெரியறத விட உங்களுக்கு தெரிய போறது? தம்பி, நான் சொல்றதுக்கெல்லாம் உன்னால சமாளிக்க முடியாது. இதை அதனால விட்டு இருக்க முடியாது. எங்க ஊருக்கே நான் போகல மேடம். கிழமை வந்துட்டாரு வாழ்க்கை கொடுக்கறது. ஹலோ, இந்த பையன் வந்து ஒரு பொண்ணோட தொடர்பாகி ஒரு பிரச்சனையில இருக்காரு, தெரியுங்களா? சொன்னாங்க மேடம், வர முடியல. நாங்க அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிறோம். நீங்க பையனை நல்ல வார்த்தை சொல்லி கொஞ்சம் பாத்துங்க, அவருக்கு நல்லபடியா ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடுங்க. பேசுங்க உங்க பாட்டு. எனக்கு கல்யாணம் வேண்டாம்ப்பா. சரி, இப்ப கல்யாணம் வேண்டாம், கொஞ்சம் கழிச்சு பண்ணிக்கலாம். என்ன கல்யாணம் பண்ண அப்ப என்னப்பா பண்றேன்? உங்களால சமாளிக்க முடியாது தம்பி, நான் சொல்றேன் கேளுங்க. உங்களால சமாளிக்க முடியாது.